நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும், எங்கே முடியும் என்று சொல்லி நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம், ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், ஓட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படி ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் வந்து நம்முடைய வாழ்வில் குறுக்கிட்டு நாம் தனிமையில் ஓடின இந்த ஓட்டத்தில் அவரும் நம்முடைய ஓட்டத்தில் இணைந்து இப்பொழுது முன்னால் ஓடிய வழியில் அல்ல, அவருடைய மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் பாசத்தின் நிமித்தமும் அவர் நமக்கு அருளின இரட்சிப்பின் நிமித்தமும் அவரை சார்ந்து இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் வெறுத்து முதன்மையாய் அவரை பிடித்து அவருடைய சீடர்களாய் பின் தொடர்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட பெரிய தெய்வம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பெரிய தேவனிடத்திலே ஸ்தோத்திரம், நாம் என்ன வழிகளிலெல்லாம் பரிசுத்தம் உண்டாகும் என்று சொல்லுகின்ற காரியத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கொடுக்கிற வார்த்தை, நாம் அழைக்கப்பட்டு ஒரு வழியில ஓடுகிறோம். இந்த வழி நாம் திட்டம் பண்ணின வழி அல்ல.